ஸோ ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் பஸ்லேயே ஏறிட்டு பேசலாம் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கேன். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் பிளான் பண்ணிருக்கோம். நானும் ஊட்டி வந்தார் பார்த்தீங்களா ஸ்ரீஹரி, அவரும் 2 பேரும் போகிறோம். அங்கே விஷ்ணு இருக்கார். ஸோ ஸ்டேலாம் நமக்கு அங்கே தான் இருக்குது. ஸோ ஸ்டே இருக்கனால பிரச்சனை கிடையாது. அதனால் ஒரு 4 நாள் பக்காவாக நம்ம சுற்ற போகிறோம். பார்த்தீங்கன்னா ஒண்டர்லா போகலான் இருக்கோம், ராமோஜி ஃபிலிம் சிட்டி போகலான் இருக்கோம். அப்புறம் இன்னும் அங்கே எங்கென்னலாம் இருக்கோ அதெல்லாம் போய் பார்க்கலாம் அப்படி இருக்கும். ஸோ சரி வாங்க என் கூட ஹைதராபாத் ட்ரிப் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ காய்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா 10 ஆகுது. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே போகாது, இங்கே அவுட்டர்லே இறக்கி விட்டாங்க. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்டர்சிட்டியோடைய வேனே நிற்கும். ஸோ அந்த நம்ம எங்கெங்கே இறங்கணுமோ அங்கே இறங்கிக்கலாம். ஆனால் நாங்கள் அதை எடுக்கல. நாங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டோம். ஏன்னா அவங்க இறங்குற இடம் இல்லாமல் நாங்கள் தனியாக ஆட்டோ பிடிச்சி தான் போனோம் அவங்க வீட்டுக்கு. ஸோ எதுக்கு அப்படின்ட்டு ஆட்டோவே பிடிச்சிட்டோம். நம்ம எங்கே போகிறோம்னா கச்சிபவுலி போகிறோமா, கச்சிபவுலிங்கிற இடத்துக்கு போகிறோம். ஸோ லாஸ்ட் டைமும் அங்கே தான் இன்டர்வியூக்கு போயிருந்தோம். ஸோ வாங்க போகலாம். நல்லா இருக்குது ஹைதராபாத், நல்லா இருக்குது கிளைமேட். ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் பக்கத்துலேயே ஒரு ஃபேமஸான ஒரு ஃபோர்ட் ஒன்று இருக்குது. கோல்கோண்டா ஃபோர்ட்டுக்கு வந்திருக்கோம். என்ன பேர் என்ன? கோல்கொண்டா, சாரி, கோல்கொண்டா ஃபோர்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ என்ன பேசுகிறேன்னா மைக்கெலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்ட்டாங்க. ஸோ அதனால் அப்படியே பேசுகிறேன். டிக்கெட் கவுண்டில் டிக்கெட் எடுத்துகிட்டு வாங்க போய் பார்ப்போம். ஸோ ஒரு ஆளுக்கு 25 சார்ஜ் பண்ணுறாங்க. கேமரா எதுவும் எடுத்துகிட்டு வந்தால் அதுக்கு ஒரு 25. வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓ என்ட்ரன்ஸ். मैप लेके लोग ஓகே. இப்போ நம்ம வந்து மேலே போக போகிறோம். மேலே போயிட்டு மேலே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இது ஒரு பெரிய ஃபோர்ட்டாக இருக்குது. இந்த ஏரியா பேர், ஃபோர்ட்டு பேர் என்ன? கோல்கொண்டா ஏரியான்னு போட்டு அதில் இந்த ஃபோர்ட் இருக்கனால இந்த ஃபோர்ட் இருக்கனால இந்த ஏரியா பேரும் அப்படியே தான் ஆயிருக்கும். ஸோ இது வந்து பல மன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. வாங்க போகலாம். ஏதாவது போட்டிருக்கோம் இல்லையா, அதை பார்ப்போம், ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கலாம். இவ்வளோ இது மொத்தமே ஃபோர்ட்டு தான், மலை தான். டேட் மஹாலா, ராணி மஹாலா, மோத்தி மஹால். உள்ள 2 மசூதி இருக்குது, ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது. 3 மசூதி இருக்குது, ஒரு கிணறு இருக்குது.
ஆனால் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்குல்ல. இருட்டாக இருக்குது. ஒவ்வால் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப பாலடைஞ்சு இருக்கு. இதெல்லாம் என்னமோ போகுது, ஒன்றும் தெரியல. நிறையா பேட் இருக்கு போல. ஸோ கைஸ், கொஞ்சம் மேலே வந்துட்டோம். இதுதான் அந்த கொஞ்சம் மேலே வந்ததில் வியூ. ரொம்ப சேதமடைஞ்சிருக்கு. இது பல மன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்டு ரெனோவேட்டும் பண்ணிருக்காங்க. பட் ஆனால் இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஃபுல்லி டேமேஜான ஒரு ஃபோர்ட். குவாலிட்டி தர செல்லாம் இது சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ எங்கே இந்த மாதிரிலாம் கட்ட முடியுமா நம்மளால்? அட்வான்ஸாக தான் சொல்லி கொடுப்பாங்க இல்லையா? 5th இயரில் டூர் இருக்கும். இந்தியா ஹம்பி கிம்பிலாம் கூப்பிட்டு போவாங்க. இங்கெல்லாம் வந்து ஸோ கொஞ்சம் பாதி தூரம் மேலே வந்திருக்கும். இதுதான் சிட்டியோட வியூ. ஆக்சுவலாக அங்கெல்லாம் எப்படி மேலே ஏறி போகிறாங்கன்னு தெரில. டோர்கே படிக்கட்டு. ஓ, மேலே போய் பார்ப்போம். நல்லா இருக்குது. வெதரும் இன்றைக்கி சூப்பராக இருக்குது. இங்கே இப்படி தான் இருக்குமோ வெதரு? ஸோ அங்கே போகலாம். அங்கே போனால் நல்லது இருக்கும். இங்கே ஒரு கோயில் இருக்கு. என்ன கோயில்? அப்பா, ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கு. மொட்டை மாடியா? ஸோ மேலே வந்து உட்காந்தாச்சு. எல்லாம் இங்கே ஒரு பெரிய ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது. டயர்ட் ஆகிடுச்சு. இன்னும் கீழே அங்கங்கன்னு நிறைய இடம் இருக்குது. ஸோ அவங்க அது கீழே இறங்கும் போது போய் பார்க்கலாம். பெருசாக எதுவும் தெரியல இதை பற்றி. எங்கேயும் பெருசாக எதுவும் போடவும் இல்லை. ஸோ அப்படி அப்படியே ஒன்று ஒன்றா இப்படி கட்டியிருக்காங்க. என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ வாங்க பார்க்கலாம்.
கைஸ் இது ஃபோர்ட்டோடைய ஃப்ரண்ட் வியூ. ஆனால் ஒன்றும் பெருசாக எதுவுமே போடலை. ஒரு இடமும் இது எதுக்காக யூஸ் பண்ணாங்க, இது என்னதுன்னு போடுவாங்கன்னு பார்த்தோம். பட் ஆனால் இங்கே எதுவுமே அது போடல கைஸ். ஆல்ரெடி இது பேர் இது செதலம் அடைஞ்சு தான் இருக்குது. ஸோ அதனால் பார்வைக்காக மட்டும் விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் மேப்பு மாதிரி ஒன்று விற்றாரு, இதை வாங்கிக்கோங்கன்னாரு. நாங்கள் அதை வாங்கலை. ஸோ அதனால் எதுவும் தெரியல. இது ஒரு பெரிய பாறைக்கு மேலே சும்மா அப்படியே கல்லாக வச்சு கட்டிக்கிட்டாங்க. இவ்வளோ பெருசையும் இது ரெண்டு தாங்கிட்டு இருக்கு. உள்ள ஒரு குகை மாதிரியும் போகுது. வாங்க போகலாம். செமையாக இருக்குது இந்த பாறை. கைஸ் இந்த ஊரில் வந்து வாட்டர் பேக்கெட் வந்து விற்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மூட்டையாக வாட்டர் பேக்கெட் இருக்குது. இந்த மேப்பு பார்க்க வந்தோம். இது ஃபுல்லாக வாட்டர் பேக்கெட் தான். ஏன் இப்படி போட்டிருக்கானுங்கன்னு தெரியல, குப்பை மாதிரி. கீழே இறங்கியாச்சு. ஃபோர்ட்டோடைய மொத்த வியூ. ஸோ அவ்வளோதான் கைஸ். இங்கே ஊர் அப்போலேருந்து பைக்கில் சுற்றி நாளைக்கு நம்ம வந்து ஒண்டர்லா போகிறோம். ஸோ ஒண்டர்லாவோட கம்ப்ளீட் வீடியோ நாளைக்கு இருக்குது. ஸோ இதை வந்து அடுத்த வீடியோவில் தான் நம்ம பார்ப்போம். ஸோ வாங்க போகலாம். ஸோ காய்ஸ் இப்போ நம்ம வந்து லைட்டாக ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு அப்படியே கோல்கொண்டா ஃபோர்ட்லேருந்து இப்போது ஹைடெக் சிட்டி போய் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஏரியா சூப்பராக இருக்கும் அப்படின்னா, ஸோ அதனால் அங்கே போகிறோம். வாங்க ஹைடெக் சிட்டி எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். கைஸ் நம்ம வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது நம்ம ஒண்டர்லா போகிறோம். ஸோ அடுத்த வீடியோ நம்ம ஒண்டர்லா பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.